பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போறோம். அடுத்து சிசர் யூஸ் பண்ணி நான் எப்படி கட் பண்றேனோ அதே மாதிரி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். நிர்மலா, மினு சுதர்சன், அன்னபூரணி, ராஜபிரியா, பாலாஜி, குணா, விசாலாட்டி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேக் சைடில் வந்து மடிச்சு ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டேன். பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணியிருக்க அந்த பீசஸ்க்கு நம்ம இந்த மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெளிப்பக்கமாக தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும், உள் பக்கமாக பெயிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்த பிறகு ஒவ்வொரு பீஸாக நம்ம ஃபோல்ட் பண்ணி மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபோல்ட் பண்ண பீஸையும் கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாட்டிலையும் சேர்த்து நீங்கள் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து கீழே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கோட ஒட்டிக்கோங்க. பாருங்க, அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கலர் டேப் எடுத்திருக்கேன். அந்த கலர் டேப்பை இந்த மாதிரி இந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனில் அழகாக வந்து ஒரு ரவுண்ட் வந்து ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த ஆர்கனைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நைஃப்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்க போகிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.